எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் நம்ம வீட்டில் தட்டைப்பயிரில் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்குறேங்க. வாங்க அந்த குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டுங்க இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தட்டைப்பயிர் எடுத்துக்கலாங்க. இந்த பருப்பு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. பருப்பு வேகறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. குக்கர் மூடி போட்டுங்க ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பருப்பு வந்து குழையக்கூடாதுங்க. ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு ஒரு பக்கம் வெந்துட்டுக்கிட்டுங்க. அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு மண்வடை சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுட்டுங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 30 சின்ன வெங்காயங்க, 6 பல் பூண்டு, ஒரு துண்டளவு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை தழை போட்டு அதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. அது கூட 1 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் வர மல்லி சேர்த்திக்கலாங்க. அந்த மல்லி குருமிளகு சீரகம் கருகாமல் அப்படியே வணக்கி எடுத்துக்கலாங்க. அது கூட வரமிளகாய் வந்து நான் 8 மிளகாய் சேர்த்திருக்கிறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கிங்க. அது கூடங்க 2 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேங்க. தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வணக்க வேண்டாங்க, ஓரளவுக்கு வணங்கினா போதும். தக்காளி சேர்த்திங்க நல்லா வணக்கி எடுத்துட்டு அது கூட 1/4 மூடிக்கு கம்மியாக தேங்காய் பூ சேர்த்திக்கலாங்க. தேங்காய் பூ சேர்த்திட்டு அதையும் நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது கூடங்க 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா ஆற வச்சுங்க அரைச்சி எடுத்துக்கலாங்க. தட்டைப்பயிறு குழம்புக்குங்க புளி ஊற வச்சுக்கலாங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுங்க புளி எடுத்து அதை நல்லா தண்ணியில் போட்டுங்க ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பருப்பு வந்து விசில் வந்துருச்சுங்க. 4 விசில் விட்டு பருப்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பருப்பு வந்து பூ மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ அந்த தண்ணி வடிகட்ட வேண்டாங்க, அதை அப்படியே குழம்புல சேர்த்திக்கணும். பருப்பு நல்லா கசகசன்னு வெந்துருச்சுங்க. இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாங்க. ஒரு மண் பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டுங்க. எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறங்க கடுகு கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதுக்கப்புறங்க ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய்ங்க, கருவேப்பிலை தழை ஒரு கொத்துங்க. இதை நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வணக்கி எடுத்துட்டுங்க நம்ம ஊற வச்சுருந்த புளிங்க நல்லா கரைச்சி அந்த புளிக்கரைசலை அதுக்குள்ளே சேர்த்திக்கலாங்க. புளிக்கரைசலை சேர்த்திட்டுங்க கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்தி நல்லா கலக்கி விட்டுங்க மூடி போட்டு நல்லா அந்த புளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கிறதுக்கு விடலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. புளித்தண்ணி வந்து நல்லா கொதிக்குதுங்க. புளி பச்சை வாசமும் ஓரளவுக்கு போயிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவைங்க அதில் சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுங்க அந்த புளித்தண்ணி கூட இந்த நம்ம ஊற்றின மசாலா வந்து மிக்ஸ் ஆகணுங்க. அந்த அளவுக்கு கலக்கி விட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம செடியில் வந்து 2 கத்திரிக்காய் இருக்குதுங்க. நம்ம போய் அந்த கத்திரிக்காயை பொரிச்சிட்டு வந்துடலாங்க. நம்ம கத்திரிக்காய் போட்டு தான் தட்டைப்பயிறு புளிக்குழம்பு வைக்க போகிறோங்க. இப்போ நம்ம ஊற்றின மசாலாங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசம் போயிடுச்சு. அதை நல்லா கலக்கி விட்டுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பு அந்த தண்ணியோடு அதில் சேர்த்திக்கிட்டாங்க. அதில் சேர்த்திட்டு நம்ம பிடுங்கிட்டு வந்த கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறோங்க. நல்லா கழுவி இந்த கத்திரிக்காயை உள்ள சேர்த்திக்கலாங்க. கத்திரிக்காயெல்லாம் சேர்த்திட்டுங்க நல்லா கலக்கி விட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டுங்க மறுபடியும் ஒருக்கா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகறதுக்கு விடலாங்க. இந்த கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாதுங்க. ஒரே ஆவியில் வேகிற கத்திரிக்காய் தான். இடையிலைங்க எடுத்து குழம்பு கலக்கி விடணுங்க. ஏன்னா மண் பாத்திரத்தில் செய்கிறதுனால அடி பிடிக்கக்கூடாது. அதுவும் இல்லாமங்க அந்த பருப்பு வந்து அடியில் போய் நின்றுக்கும், அதனால அடி பிடிச்சிருங்க சீக்கிரம். அதனால் கலக்கி விடணும். அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி தட்டைப்பயிரில் கத்திரிக்காய் போட்டு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.